குளிர்காலத்தில் இன்னும் கொஞ்சம் நேரம் பொத்தி தூங்கலாமான்னு தோணும். ஆனால் இந்த வெயில் காலத்தில் 5:30 மணி ஆனாலே வேர்த்து கொட்டி எந்திக்கிறோம். எந்த பக்கம் ஃபேன் ஓடுதோ அந்த பக்கம் மட்டும் ஃபேஸை திருப்பி வச்சுக்கணும். திரும்பி படுத்தோம்னா அவ்வளோதான், வேர்வையிலே குளிச்சுட்டு எந்திரிக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். அத்தைக்கு வந்து கீரை எப்போயுமே பச்சை கலர்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதனால கீரையை தனியாக தான் அவங்க எப்போயும் வேக வைப்பாங்க. கீரையை வேக வச்சு எடுத்து வச்சுருந்தாங்க. அப்படியே தக்காளியும் லைட்டாக சுடு தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு போயிருந்தாங்க ரசத்துக்காக. அவங்களுக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு போல், அதனால என்னை சமைக்க சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் எழுந்திரிச்சு ரசத்தை வச்சுட்டு கீரையும் கடைஞ்சிட்டேன். ரசம் வைக்கிறது பெரிய ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நல்லா சமைக்கிறவங்களுக்கு கூட ரசம் வைக்க வராதாம்மா. எங்கள் அம்மா எல்லா சமையலுமே சூப்பராக செய்வாங்க, ஆனால் ரசம் மட்டும் எனக்கு வராது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அம்மா வைக்கிற ரசம் யாருக்காவது பிடிக்கலன்னு சொல்லுவோமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே இந்த திடீர் ரசப்பொடியை வாங்கி டக்குன்னு செஞ்சு முடிச்சிடுவேன். இன்றைக்கி அந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுருந்தேன். அப்புறம் அந்த சைடு பருப்பு வேக வச்சுருந்தேன்னா அதுவும் நல்லா வெந்துருச்சு. பருப்பு அத்தை சொன்ன மாதிரி கீரையோடு சேர்த்து அதுக்கப்புறம் அதை ஒரு தாளிப்பு போட்டு இறக்கணும்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆரோக்கியமான உணவில் என் பையன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சாப்பிட்ற ஒரே டிஷ்ஷு இந்த கீரை தான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சிக்கன் கேட்டிருந்தானா, சரி நைட்டுக்கு சிக்கன் பொரிச்சு தரேன்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை எனக்கு எப்பயே பொரிச்சு வைங்கம்மா, நான் வந்து ரசத்துக்கு இதை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னான்னா, சரி கீரையை காலையில் சாப்பிடு, ரசத்தை மதியம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவனுக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் இந்த வத்தலும் நல்லா இருந்துச்சா, சரி அதுலேயும் கொஞ்சம் 2 எடுத்துகிட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு லீவாக ஸோ வீட்டில் இருக்கான். நான் மட்டும்தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். இன்னும் 2 நாள் லீவ் போடலான்னு தோணுது.